السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: رغم أنف رجل دخل عليه رمضان ثم ينسلخ قبل أن يغفر له. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்காக இங்கு ஒன்று கூடி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த வருடத்தினுடைய ரமலானின் இரண்டாவது ஜும்ஆவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய கடந்த தினங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து முழுமையான முறையில் அங்கீகரித்துக் கொள்வானாக. வரக்கூடிய நாட்களில் நாம் இன்னும் அதிகம் அமல் செய்வதற்குண்டான நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்து அருள்பாலிப்பானாக. பொதுவாகவே ரமதான் எப்பேற்பட்ட சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை நாம் கடந்த கால ஜும்ஆக்களில் நாம் நிறைய பேசி இருக்கின்றோம், கேட்டு இருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதான் முழுக்கவே அல்லாஹுடைய அருளுக்குரிய காலமாகவே இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமல்களை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து அமல்களில் நாம் கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைவதற்காக ரமதானை சில பிரிவுகளாக நமக்கு பிரித்து சொல்வார்கள். ரமதானுடைய அவ்வலுஹு ரஹ்மத்துன், ரமதானுடைய முதல் பகுதி, முதல் 10 என்பதை அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்குரிய காலமாக நாம் இன்னும் சொல்ல போனால் அந்த ரஹமத்தை நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு தினங்கள் மட்டுமே பாக்கி. ரமதானுடைய பிறை 9 நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் இன்னும் முழுமையாக பெறுவதற்குண்டான காலங்கள் இன்னும் ஒரு தினங்கள் மட்டுமே உண்டு என்பதை அண்ணன் பெருமானாருடைய வார்த்தையின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஅவ்ஸதுஹு மக்ஃபிரா, ரமதானுடைய நடுப்பகுதி என்பதை இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்குண்டான ஒரு காலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்துவார்கள். பொதுவாகவே எல்லா காலங்களிலும் அடியான் தான் செய்யக்கூடிய தவறுகளை நினைத்து, தான் வாழ்க்கையில் புரிந்துவிட்ட குற்றங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்ட வேண்டும், கேட்க வேண்டும்.
அதிலும் குறிப்பாக ரமதானிய காலங்கள் உண்மையிலேயே மன்னிப்பை பெறுவதற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு பொன்னான ஒரு பாக்கியமான காலம்தான் இந்த ரமதானிய காலகட்டம். காரணம் நமக்கெல்லாம் தெரியும், பிரபலியமான ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஜும்ஆ மேடையில் பிரசங்கத்திற்காக ஹுத்பாவிற்காக நபிகள் பெருமானார் மிம்பர் படி ஏறுகின்ற பொழுது வழமைக்கு மாறாக 3 முறைகள் நபிகள் பெருமானார் ஆமீன் என்று சொல்வார்கள். ஜும்ஆ முடிந்ததற்கு பிறகு அருமை சஹாபாக்கள் அதற்குண்டான காரணத்தை கேட்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன 3 ஆமீன்களில் ஒரு ஆமீன் இது, ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசம் உண்டாகட்டுமாக, நாசத்தை அடைவானாக. எப்படிப்பட்ட மனிதன்? தஹல அலைஹி ரமதான், ரமதானை அவன் அடைந்தான். சும்ம இன்சலக, அந்த ரமதானுடைய காலங்கள் முழுமை பெற்று அந்த ரமதான் அவனிடத்திலிருந்து விடை பெற்றது. எப்படிப்பட்ட ரீதியில்? கபுல அன் யுஃபர லஹு, அந்த ரமதானின் மூலமாக, அந்த ரமதானிய கண்ணியத்தின் மூலமாக, பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பை அடையாமல் எந்த அடியான் ரமதானை கழிக்கின்றானோ, ரமதானி அமல்களின் மூலமாக இந்த அடியான் அல்லாஹுடைய முழுமையான மன்னிப்பை பெறவில்லையோ, மன்னிப்பை பெறாமல் எந்த அடியானுக்கு ரமதானுடைய காலங்கள் கழிந்து விடுமோ அந்த அடியானுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பதுவா செய்தார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுலின், அந்த மனிதன் நாசமடைவானாக. அந்த பதுவாவிற்கு நபிகள் பெருமானார் துஆ செய்து ஆமீன் என்று கூறினார்கள். நமக்கு வரலாறு தெரியும். எனவே ரமதானிய பிரத்யேகமான அமல்கள், இரவு வணக்கங்கள், நாம் கொடுத்து வரக்கூடிய சதகாக்கள், இன்ன பிற எல்லா அமல்களாகட்டும், அந்த அமல்களுடைய முடிவு, அந்த அமல்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பிரதிபலன் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் இந்த சமுதாயம், கண்ணியம் பொருந்திய நோன்பாளிகள், மாண்பிற்குரிய இந்த உம்மத்தி முஹம்மதியா அல்லாஹுடைய முழுமையான மன்னிப்பை பெற்ற சமுதாயமாக மாற வேண்டும் என்பதும் இந்த ரமதானுடைய தார்மீக பொறுப்பு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கூறிய ஹதீஸின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு எடுத்துச் சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு பெற வேண்டிய, நாம் செய்து வரக்கூடிய அமல்களின் மூலமாகவும், நாம் செய்து வரக்கூடிய தௌபாவின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், யா அல்லாஹ், கடந்த காலத்தினுடைய எனது பாவங்களை முழுமையாக மன்னித்து விடுவாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் தான் மன்னிப்பவன், தான் மன்னிக்கும் குணத்திற்கு சொந்தக்காரன், தான் மன்னிப்பை விரும்புபவன் என்பதை பல்வேறு விதமான வார்த்தைகளில் கஃபூர் என்பதாக, காஃபிர் என்பதாக, கஃபார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான வார்த்தைகளில் பொருள் எல்லாம் ஒன்றுதான். கஃபூர் என்றாலும், காஃபிர் என்றாலும், கஃபார் என்றாலும் பொருள் ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றான், அடியார்களே, எந்த ரீதியிலேனும் உங்களது பாவங்களுக்கு என்னிடத்தில் மன்னிப்பை தேடி விடுங்கள், மன்னிப்பை கேட்டு பெற்று விடுங்கள். காரணம், நான் மன்னிப்பதற்கு எப்பொழுதுமே தயாரானவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு மன்னிப்பை குறித்து அருள்மறையில் பல்வேறு இடங்களில் பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருமறையனை ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், வசாரிஉ, என் அடியார்களே, நீங்கள் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்கு தெரியுமா? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களது இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்காக, பாவ மன்னிப்பை தேடுவதற்காக நீங்கள் விரைந்தோடி வாருங்கள், ஓடோடி வாருங்கள். அல்லாஹ்வின் அழைப்பு. அல்லாஹ் இந்த ஆயத்தின் பின்புறனாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். இமாம்கள் சொல்லி தருவார்கள், அல்லாஹ் அடியார்களை, அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கட்டும், உலகம் வெறுக்கலாம்,
ஊரார்கள் வெறுக்கலாம், உறவுகள் வெறுக்கலாம், ஏன் கெட்டிய மனைவியை கூட சில நேரங்களில் கணவனுடைய தொல்லைகள் தாங்காமல், அவன் செய்து வரக்கூடிய அட்டூழியங்கள் தாங்காமல் மனைவி கூட வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் கருணை மிக்க ரஹ்மான் பொதுவான அழைப்பு, வசாரிஉ, என் அடியார்களை என்னை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள், உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு நான் என்றுமே தயார். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அல்லது ஆளும் வர்க்கத்தில் உள்ளவர் தனது வீட்டு வாசல்ல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை போட்டிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எங்கிட்ட எப்பவும் வரலாம், என்னை தேடி எப்பொழுதும் வரலாம் என்ற அறிவிப்பை போட்டால் அது எப்படி பொது அறிவிப்போ அதுபோன்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் மன்னிப்பதற்கு, உங்களை மன்னிப்பதற்கு எப்பொழுதுமே தயார், நீங்கள் என்னிடத்தில் கேட்பதற்கு தயார். நாம் தயார் இல்லை, அல்லாஹ் தயார் என்பதை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கின்றான். நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள், நான் எப்பொழுதும். பாவத்திற்கு அளவு உலகத்திற்கு உண்டு. இவனா ஓரளவுக்கு பரவாயில்லை, ஏன்னா இவனா ஓரளவுக்கு சேர்த்துக்கிறனா, இவனெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது. பாவத்தின் அளவீடுகளை உலகம் பங்கிடும். அல்லாஹை பொறுத்தவரை பாவம் பாவம் தான், பாவி பாவிதான். எந்த பாவியையும் எந்த நேரத்திலும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அல்லாஹின் பொது அறிவிப்பு, அடியார்களை மன்னிப்பை தேடி, மன்னிப்பை நாடி, மன்னிப்பை வேண்டி எந்த நேரங்களிலும், இரவென்றோ பகலென்றோ, பொது வெறி என்றோ தனியாகவோ எந்த நேரமாகட்டும், நீங்கள் எப்பொழுது என்னை அழைத்து உங்களது பாவங்களுக்காக உளப்பூர்வமாக நீங்கள் மன்னிப்பை வேண்டினாலும் மன்னிப்பதற்கு நான் கருணை மிக்கவன், நான் தயாரானவன். அது மட்டுமல்ல, அந்த ஆயத்தை திருமறையில் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களை மன்னிப்பை தேடி நீங்கள் என்னிடத்தில் விரைந்தோடி வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அடுத்து என்னங்க சொல்லி இருக்கணும்? நான் எப்பொழுதும் மன்னிப்பேன்னு சொல்லி இருக்கலாம், நான் மன்னித்தவர்கள் வெற்றியாளர்கள் சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பை தேடி விரைந்தோடி வாருங்கள். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, சுவர்க்கத்தினுடைய பறந்து விரிந்த தூரம் என்ன தெரியுமா? அது வானம் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை எடுத்து பேசுகின்றான். இமாம்கள் இப்படியும் ஒரு நுட்பமான கருத்தை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு, மன்னிப்பை நோக்கி அழைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ஏன் சோனத்தை பேசுகின்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய நுட்பமான கருத்து ஒன்று உண்டு. எந்த அடியான் மன்னிப்பை கேட்டு விட்டானோ, எந்த அடியான் மன்னிப்பை கேட்டு தனது வாழ்வை சரி செய்து கொண்டானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த தகுதியும் எதிர்பார்ப்பதல்ல, மன்னிப்பை கேட்பதை சுவனத்தை பெறுவதற்குண்டான அடையாளம். ஒரு அடியான் கடந்த காலத்தினுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்பதை, அப்படி கேட்டுவிட்டாலே சுவனத்தை பெறுவதற்கு மற்ற அமல்களை விட அல்லாஹ் அதிகம் நேசிப்பது, அல்லாஹ் அதிகம் தேடுவது அடியான் தனது கடந்த காலத்துடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டுவிட்டாலே சுவனத்தை பெறுவதற்குண்டான காரணிகளில் அதுவும் ஒன்று, அதுவும் முதன்மையானது என்பதை வலியுறுத்தத்தான், என்பதை அடையாளப்படுத்தத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பிற்கு பிறகு சுவனத்தை குறித்து அல்லாஹ் எடுத்து பேசுகின்றான் என்பதாக இந்த அருள்மறையுடைய வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. மாண்பிற்குரிய நோன்பாளிகளை, நாம் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு பெற வேண்டும், குறிப்பாக ரமதானிய காலங்களில். காரணம், ரமதான் நமக்கு கடமையாக்கப்பட்டதை, ரமதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்ததை, நம்மை முழுக்க முழுக்க பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்ட மாண்புயர் மக்களாக, நன்மக்களாக நம்மை மாற்றுவதற்குத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நசாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் இப்படி கூட சொல்லி தர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க,
இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஃபரத சுயாமு ரமதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களின் மீது ரமதானிய காலங்களில் நோன்பை கடமையாக்கினான். வசனன்து கியாமா, நான் இரவு வணக்கத்தை உங்களுக்கு சுன்னத்தாக்கினேன் என்று சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொல்றாங்க, ஃபமன் ஸாமஹு வகாமஹு ஈமானன் வயஹ்திஸாபா, எந்த அடியான் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நோன்பையும், எந்த அடியான் என் சுன்னத்தை ஏற்று இரவு வணக்கத்தையும் முழுமையாக நிறைவேற்றுவாரோ. இந்த ஹதீஸ் நிறைய அறிவிப்பாளர்கள் வழியாக நிறைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நசையின் வார்த்தை நமது கவனத்திற்கு தேவை, நமது கவனத்தில் ஆழமா இடம்பெற வேண்டும். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, யார் ரமதானிய காலங்களில் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று ரமதானை நோன்பையும் என் வழிமுறை ஏற்று இரவு வணக்கத்தையும் முறையாக நிறைவாக அவர் செய்து முடிப்பாரோ, நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஹரஜ மினல் துனூபி கயௌமி வலதத்ஹு உம்மா, அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரது கடந்த கால பாவங்களிலிருந்து அல்லாஹ் அவரை வெளியாக்குகின்றான், முழுமையாக மன்னித்து விடுகின்றான். எப்படி தெரியுமா? கயௌமி வலதத்ஹு உம்மா, அவனை அவனது தாய் பெற்றெடுக்கின்ற பொழுது எப்படி பாவத்தின் அழுக்கை இல்லாமல், பாவத்தின் துகள்களை இல்லாமல் எப்படி புனிதமாக பிறக்கின்றானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானிய காலங்களில் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டால், அன்று பிறந்த பாலகனாக தாயின் வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட அப்பழுக்கற்ற குழந்தையாக அல்லாஹ் அந்த அடியானை மாற்றி விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பிரதானமான ஹதீஸ். மாண்பிற்குரிய நோன்பாளிகளே, ரமதானுடைய பிரதான நோக்கமே அதுதான். நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய தௌபாவின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக ஏதேனும் ஒரு ரீதியில் அல்லாஹ்விடத்தில் நமது கடந்த காலத்தினுடைய பாவங்களுக்காக முழுமையான மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான தேட்டங்கள், ஆசைகள் என்பதை அல்லாஹின் வார்த்தையும் அண்ணலும் பெருமானாருடைய நிதர்சனமான வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது. புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் நாம் பல முறைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். உண்மையிலேயே ஹதீஸை வெறுமனை வார்த்தையாக படித்துவிட்டு செல்வதை விட கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த ஹதீஸினுடைய, அல்லாஹுடைய அன்பினுடைய, அருளினுடைய தாக்கத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பலர்களும் பல்வேறு நிலைகளில் கேட்டிருப்போம், படித்திருப்போம், பார்த்திருப்போம். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் அல்லாஹ் கூறுவதாக நபிகள் பெருமானார் அறிவிப்பார்கள், நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், என் அடியான் ஒரு பாவத்தை செய்கின்றான், பாவத்தை செய்த அடியான் அதை உணர்ந்து அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை, ஒரு தவறை, நீ வெறுக்கக்கூடிய, நீ தடுத்த ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், இறைவா அது பாவம், என் பாவத்தை மன்னித்து விடு என்று அடியான் இறைவிடத்திலே கையேந்துகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபகால் அல்லாஹு தஆலா அஸ்ஸ வஜல் அஸ்னப அபதி தன்பன், என் அடியான் என்னிடத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டான், என் அடியான் என்னிடத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டான். ஒப்புக்கொண்டான், எப்படி ஒப்புக்கொண்டான்? ஃபஅலிம அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ذنب, படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஒருவன் தான் பாவத்தை மன்னிப்பான் என்பதை உணர்ந்து என் அடியான் என்னிடத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டான், பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டான். எனவே வயஹுது பிதம்பி ஃபக்ஃபிர்லி, அந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே அடியான் சிறிது காலங்கள் ஆகின்றது, சும்ம ஆத, மீண்டும் ஒரு பாவத்தை செய்கின்றான், மீண்டும் அதே பாவத்தை செய்கின்றான். இறைவா நான் என் வாழ்க்கையில் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், ரஹ்மானே என் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் தனது பாவத்தை முன்வைக்கின்றான், கோரிக்கை வைக்கின்றான். அல்லாஹ் ஃபகால் அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் மீண்டும் சொல்கின்றான், அஸ்னப தம்பி தம்பா, அஸ்னப அபதி தம்பா, என் அடியான் அவன் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டான். ஃபஅலிம அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ذنب,
எனது பாவத்தை மன்னிக்கக்கூடிய படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று அறிந்து என்னிடத்தில் மன்னிப்பை கேட்கின்றான், நான் மன்னித்து விட்டேன். ஹதீஸ் 3 முறைகள் இதே வார்த்தைகளை நபிகள் பெருமானார் அல்லாஹ் சொல்வதாக சொல்லிவிட்டு 3வது முறையும் அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து அல்லாஹ் மற்றொரு வார்த்தையை சொல்லுகின்றான், யஅமல் மாஷித். அடியான் பாவத்தை செய்கின்றான், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கின்றான். சிறிது காலம் பாவத்தை செய்கின்றான், தௌபாவை கேட்கின்றான். 3 முறைகள், அதற்கு மேற்பட்ட முறைகள், அனைத்தையும் பாவத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பை தேடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கின்றான். மன்னித்த ரப்புல் ஆலமீன் அடுத்து இப்படி சொல்கின்றான், அடியானே உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், யஅமல் மாஷித். நீ வாழும் காலங்களில் விரும்புவதை செய்து கொள், ஆனால் பாவமாக இருந்தால் என்னை தேடி வந்துவிடு. என் அருளில் இருந்து, என் கருணையில் இருந்து நீ ஒருபோதும் நிராசையாகி விடாதே, என்னை தேடி வந்துவிடு அடியானே. அல்லாஹ்வுடைய பொது அறிவிப்பு. யோசித்து பார்க்க முடிகின்றதா? ஒரு குழந்தையை கூட தவறு செய்தால் பெற்றோர் 1 முறை 2 முறை தண்டிக்கலாம். சில நேரங்களில் கண்டிப்பாக நமது கோபத்தை நாம் வெளிப்படுத்தி விடுவோம். ஆனால் கருணை மிக்க ரஹ்மான் அவன் ஏமாளி அல்ல. காரணம், 100 பங்கு கருணையை படைத்தவன் ஒரே ஒரு பங்கை உலகத்தில் கொடுத்துவிட்டு 99 தன் கைவசத்தில் வைத்திருப்பவன் அல்லவா அவன். எனவே ஏமாளி அல்ல, கருணை மிக்கவன். ஏமாளி அல்ல, 99 தன் கைவசத்தில் வைத்திருப்பவன் கருணை மிக்கவன். எனவே என் கருணையின் மீது ஒருபோதும் நிராசையிலே விடாதீர்கள். எந்த பாவமோ எப்பொழுது செய்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒருவன் நான் இருக்கின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை அசைக்காமல், அசைத்துவிட முடியாத நம்பிக்கையை ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் என்னை தேடி வாருங்கள், எந்த நிலையிலும் என்னை தேடி வாருங்கள். அல்லாஹ்வுடைய பகிரங்கமான அறிவிப்பு. எனவே மாண்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது 2 கரங்களையும் எப்பொழுதுமே விரித்து வைத்திருக்கின்றான், தான் கருணையாள என்பதை காட்டுவதற்கு, தன் மன்னிப்பை அளவு கடந்தது என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றான். ஆனால் கேட்கக்கூடிய நாம் தான். நமது பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டி நாம் தான் இன்னும் முடங்கி போய் இருக்கின்றோம். கஞ்சர்களாக, செவிடர்களாக, குருடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு. இமாம்கள் இப்படி சிந்திக்க சொல்லுவாங்க. நமக்கு வரலாறு தெரியும். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சின்ன வார்த்தை தவறுக்காக நபீனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இறைநேசரிடம் பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைப்பான். போவாங்க பாடத்தை கற்றுக்கொள்ள. முதல் கண்டிஷன் அதுதான், நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் நீங்க ஏன்னு கேட்கக்கூடாது. ஆசிரியருடைய கண்டிஷன். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே கொஞ்சம் துணுக்கான ஒரு நபி. எனவே ஒவ்வொரு காரியத்திற்கு பிறகும் இதை ஏன் செஞ்சீங்க, இதை ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. குர்ஆன் பேசும். 3 முறைகள் பொறுத்து பார்த்த நபீனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3வது முறை சொல்லிடுவாங்க, ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக், எனக்கு உங்களுக்கு மத்தியில் நீ ஒத்து வராது, 2 பேரும் பிரிஞ்சிடலாம். ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது, நாம் பிரிந்து விடுவோம். முதல் முறை கேட்டார்கள், மன்னித்தார்கள். 2ஆம் முறை கேட்டார்கள், மன்னித்தார்கள். 3ஆம் முறை இனிமேல் ஒத்து வராது, பிரிந்து விடுவோம். இமாம்கள் யோசிக்க சொல்றாங்க, வஅன்த துகாலிஃபுல்லாஹ் ஃபில் யௌமி மர்ராத். ஒரு நபி 3 முறைக்கு மேல ஒத்து வராது, பிரிஞ்சிருவோன்ட்டாங்க. ஆனால் அடியானே, ஆனால் அல்லாஹ் படைத்த அடிமையே, அடியானே, உனது வாழ்நாளில் நீ ஒவ்வொரு தினங்களும் எத்தனை முறை அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டு இருக்கின்றாய். தொழுகையை தவறவிட்டவனாக, பொய்யை பேசுபவனாக, பார்க்கக்கூடாதே பார்ப்பவனாக, எத்தனை காரியங்களில் ஒவ்வொரு நாளும் நீ அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டு இருக்கின்றாய். அடியானே, நீ யோசிக்க வேண்டாமா? அலா தஹ்ஷா அன் யகூல லக ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக். அலா தஹ்ஷா, நீ பயப்பட வேண்டாமா?
அல்லாஹ் நம்மை பார்த்து அடியானே எனக்கு உனக்கு நீ ஒத்து வராது, நீ என்கிட்ட வராதுன்னு அல்லாஹ் பிரிச்சு விட்டுட்டா நாம் யாரை தேடி செல்ல முடியும்? இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒத்து வராது என்று அல்லாஹ் விட்டு விட்டால் யாரை தேடி செல்ல முடியும்? எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை மிக்கவன். அந்த கருணையாளனை நாம் தான் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் அல்லாத காலங்கள் நமக்கு இந்த ஒரு ஈமானிய சந்தர்ப்பங்கள், அமல்கள் மீது உண்டான ஒரு ஆர்வங்கள், குறைந்தபட்சம் துஆவிற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எப்பொழுதும் தயார். அடியார்களாகி நாம் அவரிடத்தில் கேட்பதற்கு நாம் எனக்கு நேரம் காண பார்க்கிறோம். தவறு செய்ததை நாம் முதல் உணர்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வை தேடி வருவோம். நான் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வை தேடி வருவோம். இன்னைக்கு எல்லாம் சமுதாயத்தை பொறுத்தவரை தவறுகளாக பார்க்கப்படுவதல்ல, தவறுகளாக பார்க்கப்படுவதே இல்லை. அது உலகத்தின் காரியமானாலும் அல்லது மறுமையின் காரியமானாலும் இன்னைக்கு நமக்கு தவறாக தெரிகிறது இல்லை. எனவே நாம் அல்லாஹ்வை தேடி வருவதில்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானிய காலங்கள் முழுக்கவே பாக்கியமான பொன்னான காலங்களாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ரமதான் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது நாம் அல்லாஹுடைய முழுமையான மன்னிப்பை பெற்ற நல்ல நோன்பாளிகளாக இந்த ரமதானை நாம் பிரிய வேண்டும், விடை பெரிய வேண்டும். இந்த ரமதானுக்கு நாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். இதுவே அல்லாஹுடைய ஆசை, அண்ணன் பெருமானாரின் ஆசை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் பாவி என்பதை அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்வோம். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யா அல்லாஹ், நான் பரிசுத்தமா இல்லை, நான் நல்லவன் இல்லை, நான் பாவி, ஒப்புக்கொள்வோம். அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டால் அதை விட வாழ்க்கையை நாம் சம்பாதிப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹுடைய முழுமையான அன்பையும் அருளையும் அதோடு சேர்த்து முழுமையான மன்னிப்பை பெற்ற நல்ல நோன்பாளிகளாக இந்த ரமதானை நாம் கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு முழுமையான தௌஃபீக்கினை தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.